தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் அப்படிங்கிறது வெறும் புஸ்தகத்துல இருந்தா மட்டும் போதாது. ஒட்டுமொத்தமாக சமூகத்தினுடைய பார்வையாக அது மாற வேண்டும். பெரும் சமூகமாக தன்னை நினைத்து கொண்டு ஆண்ட பரம்பரை, பேண்ட பரம்பரை என்று தன்னுடைய பரம்பரையினுடைய ஜாதியினுடைய வன்மத்தை, வக்கிரத்தை மண்டக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம பெரிய ஒரு சமூகமாக முன்னேறி சென்று இருக்கிறோம். தமிழ்நாடு எல்லா விதத்திலையும் முன்னேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றதே ஒரு மடமைத்தனம் அப்படின்னு என்னை போன்றவர்களோட பார்வை. இன்றைக்கு நாங்குநேரியில கண்ணில் பட்டவர்கள் எல்லாத்தையும் வெடிகுண்டை வீசிவிட்டு, பெட்ரோல் குண்டை வீசிட்டு, அருவாளை வைத்து வெட்டி தள்ளி சென்று இருக்கிறது ஒரு படு பயங்கரமான ஜாதி வெறி கொண்ட கும்பல் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக எதை வைத்து தெரியுதுன்னா, அவர்கள் சென்று வெட்டின இடம் தலித்துகள் வாழக்கூடிய, அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு பகுதி. அப்போ இப்பேற்பட்ட ஒரு பெரும் சமூகமாக நாம் இன்றைக்கு தமிழ்நாடு எல்லா விதத்திலையும் நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நினைச்சா கூட, வெறும் இந்த ஜாதிய வன்முறைகள்லையும் ஜாதிய அடக்கு ஒடுக்குமுறைகள்லையும் நம்ம விட மேல வந்துடக்கூடாதுங்கிற அந்த வக்கிரத்திலையும் ஏதோ ஒரு விதத்துல நம்ம விட முன்னேறி சென்றுகிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பதபதப்பலையும் நடக்கக்கூடிய இந்த ஆணவ படுகொலைகள், இந்த ஜாதிய மோதல்களை தடுக்க வேண்டியது ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய கடமை. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலங்கிற மாதிரி ஒரு மாரலாக, எத்திக்கலாக, ஒரு ஃபண்டமெண்டலாக ஏதோ ஒரு பிழை தமிழ் சமூகத்தில் இருக்கிறது. இந்த மாதிரி எப்படி பாரதிய ஜனதா கட்சியை நாம் தெள்ள தெளிவாக மத அரசியலை நோக்கி எதிர்த்து கொண்டிருக்கிறோமோ, அப்போ ஜாதிய அரசியலையும் எதிர்க்க வேண்டியது, முளையிலே கிள்ள வேண்டியது வெறும் தலித் அமைப்புகளோட வேலை மட்டும் இல்லை. வெறும் அண்ணன் திருமாவளவன் மட்டும் இதற்கு கொடி பிடிக்க முடியாது, இதற்கு எதிர்த்து பேச முடியாது. ஒவ்வொரு சமூகமாக, ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளைஞிகள், இந்த தலைமுறைகள் ஒட்டுமொத்தமாக பேச வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். அப்பனா மட்டும்தான் இந்த தலித்துகளுக்கு எதிரான இந்த வன்முறைகள் அறவே ஒழிக்கப்படும். ஸோ இதை ஒட்டுமொத்தமாக பேசுறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்கன்னா இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகளையும் அடக்கு ஒடுக்குமுறைகளையும், எனது ஜாதிய பின்புலத்தை அத்தனையும் புறந்தள்ளி விட்டு எதிர்க்கிறதற்கு நான் முழு மூச்சாக தயாராக இருக்கிறேன் அப்படின்னா எஸ் ஆர் நோ இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எஸ் ஆர் நோ மட்டும் சொல்றதோட நம்மளுடைய பணி ஓஞ்சி போறதில்லை. நம்மளுடைய சமூகத்துல நம்ம வீட்டுக்குள்ள ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் பார்த்தாலும் அது நம்ம சொந்த அப்பாவா அம்மாவா இருந்தா கூட அதை எதிர்த்து உங்களுடைய குரல்களை எழுப்ப வேண்டும். அப்போ ஒட்டுமொத்தமாக சமூகமாக இந்த மேல் தட்டு கீழ் தட்டு, இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற இந்த வர்ணாசிரம கொள்கையினுடைய படிநிலைகள்ல நம்ம வீட்டுக்குள்ளேயும் அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறது என்னை போன்றவர்களுடைய விருப்பம். இதை நீங்கள் ஒட்டுமொத்தமாக நம்ம ஒரு சமூகமாக இதை செய்ய வேண்டியது காலத்தினுடைய தேவை. நம்மை போன்ற அனைவரும் இந்த சமூகத்தில் வாழ்றதற்குரிய எல்லா மக்களுக்கும் அந்த உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை தட்டி பறிக்கிறதுக்கு எந்த ஆண்ட பரம்பரைக்கும், எந்த பேண்ட பரம்பரைக்கும் இங்க உரிமை இல்லை அப்படிங்கிறதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி.